நம்ம இன்னைக்கு ஒரு சிம்பிள் ஸ்லீவ் டிசைன் ஒர்க்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டேன். கீழ்ப்பக்கம் வந்து கஸ்டமர் வேணும்னு சொன்னால மேல் பக்கம் அந்த பார்டர்ல இருந்து நம்ம வந்து ஸ்லீவுக்கு வந்து எடுக்க போகிறோம். அதுக்கான அளவு வந்து நான் வந்து மார்க் பண்ணி எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து எப்போவும் மாதிரி தான் நம்மளோட 4 லேயருக்கு வந்து த்ரெட் ஒர்க் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து கோல்டு கலர் சரி வந்து யூஸ் பண்ணி த்ரெட் ஒர்க் கொடுக்குறேன். நீங்கள் வந்து சில்க் த்ரெட் எது வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 4 லேயருக்கு வந்து த்ரெட் ஒர்க் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 4 லேயர் நம்ம த்ரெட் ஒர்க் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு வந்து கொடுக்குறேன். சுகர் பீடு வந்து பார்த்திங்கன்னா 2 பீடாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கேப் இல்லாமல் நீட்டான ஃபினிஷிங்காக இருக்கணும். உங்களுக்கு 2 பீடு வேண்டாம்னா நீங்கள் சிங்கிள் பீடாக கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கொடுத்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச் அளவு வந்து சைடில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த 1 இன்ச் வரைக்கும் நம்ம வந்து சுகர் பீட் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டோன் செயின் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஹாஃப் ஸ்லீவுங்கும் போது நம்ம ஸ்டோன் செயின் வந்து 1 இன்ச் கேப் பீடு தான் கொடுக்கணும். இல்லைனா நமக்கு வந்து நம்ம கையை வந்து அதாவது ப்ளவுஸ் போட்டுட்டு நம்ம கையை கீழே வைக்கும்போது அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்ம ப்ளவுஸில் வந்து டேமேஜ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம வந்து நான் வந்து கோல்டு கலர் ஸ்டோன் செயின் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்டோன் செயின் இப்படியே தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா க்ளூ வச்சு அப்ளை பண்ணிவிட்டு கூட நீங்கள் அடுத்து வந்து தைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து 3 mm சைஸ் ஆன்டிக் பீட் வந்து யூஸ் பண்ணுறேன். சிங்கிள் பீடாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி சிங்கிள் பீடாக கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரெட் ஒர்க் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்து நான் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த டிசைனை வந்து அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிடலான்னா ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த சென்டரில் வரணும். அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கார்பன் ஷீட் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கீழ்ப்பக்கமாக வச்சுட்டு மேல் பக்கம் வந்து அந்த ஃப்ளவர் டிசைனை கரெக்டாக வச்சுக்கோங்க. சென்டரில் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பின் வேணால் யூஸ் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் அந்த சென்டர் ரவுண்டு வந்து ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்க அந்த லீஃப் எல்லாமே நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி ஃப்ளவர் ஷேப் தான். இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக கூட ரவுண்டாக வேணும்னா கூட ஃபுல்லாக எல்லா பெட்டல்ஸும் வர மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கரெக்டாக ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம வந்து இதில் தான் ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து நான் குந்தன் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி மல்டி கலரில் ஷைனிங் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டோன் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு சென்டரில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டோனை வந்து நம்ம அப்படியே ஒட்டிக்கலாம் வச்சு. கரெக்டாக ஒட்டிட்டேன். இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை சுற்றி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து த்ரெட் ஒர்க் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து த்ரெட் ஒர்க் வந்து நம்ம வந்து 2 கலரில் கொடுக்க போகிறோம். ப்ளூ கலர்லேயும் பிங்க் கலர்லேயும் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பிங்க் கலர் வச்சு கொடுத்துக்கிறேன். நம்ம வந்து லீஃப் ஃபில்லிங் மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, அதே சேம் மாடல் தான். 2 சைடுமே கரெக்டாக நம்ம வந்து வர மாதிரி லீஃப் ஃபில்லிங் மெத்தடில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். சில்க் த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா டபுள் த்ரெட்டாக எடுத்துக்கோங்க, சிங்கிள் த்ரெட்டாக எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். ஸ்டிச் பண்ணும்போது நெருக்கமாக இருக்கணும், கேப் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த சில்க் த்ரெட் மட்டும்தான் அந்த ஃபில்லிங்கில் நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நீட்டாக ஃபினிஷ் பண்ணால் தான், அதாவது ஃபில் பண்ணால் தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ நான் முடிச்சுட்டேன் பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு லீஃப், அது வந்து ஒரு லீஃப் விட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு லீஃப் விட்டு கொடுத்துருக்கோம். அந்த கேப்பில் எல்லாமே நம்ம வந்து ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய, அதாவது நேவி ப்ளூ கலரில் சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ண போகிறோம்.
யூஸ் பண்ணி அதே சேம் ப்ரொசீஜரில் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து லீஃப் ஃபில்லிங் வந்து எந்த மெத்தடில் வேணாலும் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். நான் வந்து இந்த டைப்பில் வந்து ஃபில் பண்ணுறேன். நீங்கள் வந்து வேறு மெத்தட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். நான் வந்து த்ரெட் ஒர்க் வந்து கொடுக்குறேன். இதில் நீங்கள் வந்து சுகர் பீட் கொடுத்துக்கலாம், பீட் வச்சு ஃபில் பண்ணலாம், கட் பீட் வச்சு ஃபில் பண்ணலாம், ஜர்தூசி வச்சு ஃபில் பண்ணலாம். அது உங்களோட ப்ளவுஸ் ரேட்டு பொறுத்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இன்னொரு லீஃபும் ஃபில் பண்ணிட்டோம். அதே மாதிரி இன்னொன்று விட்டுருந்தோம்ல, அதுலேயும் ப்ளூ கலர் வச்சு கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த ஸ்டோனை சுற்றி சுகர் பீட் வச்சு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். நம்ம வந்து ஸ்டோனை சுற்றி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம வந்து லீஃப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லீஃபை சுற்றி நம்ம வந்து சுகர் பீட் வச்சு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து 2 பீடாக கொடுக்குறேன். நீங்கள் சிங்கிள் பீடாக வேணால் சிங்கிள் பீடாக வேணாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா பெட்டல்ஸ்க்குமே நம்ம வந்து சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு நீட்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். ஃபுல்லாக நம்ம வந்து நீட்டாக அந்த கேப் ஃபுல்லாகவே ஃபில் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். சரிங்களா? கேப் எதுவுமே இல்லாமல் நீட்டாக நமக்கு வந்து வரணும். அப்போ தான் ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதே மாதிரி அடுத்த லீஃப்லேயும் நான் வந்து கொடுத்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து நம்மளோட டிசைன் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம். இனி வந்து அது சென்டர்லேருந்து கீழ் பக்கமாக ஒரு 3mm சைஸ் ஆன்டிக் பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து முடிச்சிட்டேன். இனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவில் வந்து நம்ம புட்டாஸ் அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ எடுத்துக்கலாம். நெருக்கமாக வேணால் நெருக்கமாக கொடுத்துக்கோங்க, கேப் விட்டு வேணால் கேப் விட்டு கொடுத்துக்கோங்க, அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் வந்து எனக்கு தேவைப்படுற மாதிரி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப நெருக்கமாகலாம் கொடுக்கல, அங்கங்கேயே ஒவ்வொரு புட்டாஸ் வர மாதிரி கொடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம சிம்பிள் ப்ளவுஸாக இருந்தாலுமே நம்ம வந்து இந்த மாதிரி புட்டாஸ் வந்து அங்கங்கேயே கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு கிராண்ட் லுக்காக அழகாக இருக்கும். அதனால நீங்கள் வந்து பிளெயினாக வந்து ப்ளவுஸ் கொடுக்குறத விட இந்த மாதிரி புட்டாஸ் அங்கங்கேயே சின்னதாட்டாதும் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கொஞ்சம் கிராண்ட் லுக்காக தெரியும். பிளெயினாக இருக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் அழகாக இருக்கும். இந்த மாதிரி 3mm சைஸ் ஆன்டிக் பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு ட்ராப் ஷேப்பில் நான் வந்து புட்டாஸ் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் ஃபுல்லாகவே நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஒரு சிம்பிள் ஸ்லீவு, அதில் வந்து ஒரு த்ரெட் ஒர்க்கும் கொடுத்து புட்டாஸ் மாதிரி கொடுத்து கொஞ்சம் அழகாக அதை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ப்ளவுஸ், அதாவது 1000 ரேஞ்சுக்கெல்லாம் உங்கள்கிட்ட வந்து சிம்பிள் ஒர்க்காக கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாடல் வந்து கொடுத்துக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாடல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.